ஒரு ஊரில் ராஜாவும் ராணியும் இருந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்க, நாட்டு மக்களை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும் ஆசைப்பட்டாங்களாம். எல்லாரும் நாட்டில் இருக்க மக்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்காமல் இருந்தாலும் அது ஈஸியாக நடக்க வைக்கணும் அப்படின்னு. அப்போ என்னாகும், ஒரு பையன் என்ன சொல்லுவான்னா, மழையே பெய்ய மாட்டேது நாட்டில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். அவனுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா, நிறையா தண்ணிலாம் இருக்குள்ள அதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே அரண்மனை மேலே ஏறி நின்று அதுலேருந்து கீழே அப்படியே மழை வர மாதிரியே தண்ணியெல்லாம் செலவு பண்ணாங்களாம். ஒரு மழை பெஞ்சால் எவ்வளோ நேரம் தண்ணி கீழே கிடைக்கும். அது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, மேலேருந்து தண்ணி பைப் வச்சு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கீழே வர மாதிரி செஞ்சாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் ஏன் சந்தோஷமாகவே இல்லை மக்கள் அப்படி சொன்னாங்களாம். உடனே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நிறையா திருவிழாக்கள்லாம் வந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, புது புது பண்டிகையெல்லாம் கொண்டு வந்தாங்களாம். அதை எல்லோரும் மக்களை சிரிப்பாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தாங்களாம். ஏன்னா புது ட்ரெஸ் போடுவாங்க, அப்போ தான் நிறையா பலகாரம் அது மாதிரி நிறையா ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸோட இன்னொருத்தவங்கள மீட் பண்ணிப்பாங்க. இது எல்லாமும் கிடைக்கிற டைம் அதுவாக இருக்கும் அப்படின்றனால அது மாதிரி புது புது பண்டிகையாக கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்களாம். அதனால் வாழ்க்கையில் எல்லா நாளுமே பண்டிகை நாளாக இருக்குமா. அதனால் எல்லாருக்குமே சலிப்பாக இருக்குமா. ஆடை போட்டு அலங்காரம் பண்ணுறதும் சரி, நிறையா இனிப்பு சாப்பிட்றதும் சரி, நிறையா விதவிதமாக ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதும் சரி, நிறையா சகோதரத்துவமாகவும் இருந்தாங்களாம், நிறையா ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்துகிட்டே இருந்தாங்களாம். அப்புறம் ஒரு அம்மா குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு அம்மாவுக்கு 2 குழந்தை பிறந்தோம். அவங்களே என்ன பண்ணாங்க, ஒரு குழந்தைய தூக்கிட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதே உங்கள் வயிற்றுலேருந்து குழந்தை பிறந்துச்சின்னு சொல்லி அந்த குழந்தைய அவங்க கையிலே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியே இந்த ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க.